முதல் பார்வையை முன்வைக்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து திரு களஞ்சியம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரு மிக அற்புதமான வசனம் இருக்கும். என்ன வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய பேராசையை தூண்ட வேண்டும் அப்படின்னு ஒரு வசனம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் கடந்த 50 ஆண்டு காலமாகவே இதுதான் நடந்துட்டு இருக்கு. மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்களினுடைய பேராசையை தூண்ட வேண்டும். எப்படி தூண்டனா, உனக்கு அண்டாதாரன் குண்டாதாரன், உன நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா உனக்கு காடு தாரேன் வீடு தாரேன், உன்னை அப்படி கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மக்களினுடைய பேராசையை தூண்டி அவர்களுடைய வாக்கை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் இவர்களை சந்திக்க முடியாது, மக்களையும் இவர்கள் சந்திக்க மாட்டாங்க. கொடுத்த வாக்குறுதியை யார்கிட்ட போய் கேட்கிறது சொல்லுங்க பாப்போம். அரசியல் என்பது இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? உண்மையாகவே கற்றவர்கள், கற்றறிந்தவர்கள், சுயமாக சிந்திக்க தெரிந்தவர்கள், சார்பற்று நின்று சிந்தித்து பாருங்கள். அரசியல் என்பது இன்றைக்கு முதலீடாக இருக்கிறதா இல்லையா? அரசியல் என்பது வியாபாரமாக இருக்கிறதா இல்லையா? அரசியல் என்பது இன்றைக்கு தொழிலாக இருக்கிறதா இல்லையா? யோசிங்க. முதலீடு செய்தவர்கள், ஒரு தொழிலில் முதலீடு செய்தவர்கள் அந்த முதலீட்டை திரும்ப எடுக்கணும், லாபம் சம்பாதிக்கணும் நினைப்பார்களா, நினைக்க மாட்டார்களா? யோசிங்க. இன்றைக்கு தமிழக அரசியல்ல இன்னைக்கு முதலீடு செய்யறாங்க. எதுல இருந்து முதலீடு செய்யறாங்க? கூட்டம் போடுறதுல இருந்து ஆரம்பிக்குது. அது நாம் தமிழர் கட்சி நாங்கள் பேசி பேசி கூட்டத்தை கூட்டுகிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட்டத்தை கூட்டி கொண்டாந்து வச்சு பேசுறாங்க. இது எவ்வளவு பெரிய இழிவு! கூட்டத்தை கூட்டுறதுக்கு இல்ல விஜயும் அப்படிதான் பண்றாரா? நோ கமெண்ட்ஸ். அதாவது நான் பத்தி அரசியல் தலைவர்களை பற்றி நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய குறுக்கீடு ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன் அவர் அரசியல் தலைவர் இல்லையாங்க? ஆகட்டும், அப்ப பேசுவோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு ஐயா. தொண்டர்கள் என்பவர்கள் ஒரு தலைமையினுடைய கருத்தை, கொள்கையை, லட்சியத்தை ஏற்று அவருக்காக உயிர் கொடுத்து களத்தில் நிற்பவர்கள் தொண்டர்கள். ரசிகர்கள் என்பவர்கள் திரையிலே ஒருத்தரை பார்த்து அவருடைய நடிப்பு ஒவ்வொரு படத்துக்கும் வேற வேற கேரக்டரா இருக்கும், வேற வேற மாதிரி பாடுவாரு ஆடுவாரு, அதை பார்த்து கைதட்டி விசிலடித்து ரசிப்பவர்கள் ரசிகர்கள். தம்பி மதிப்புக்குரிய விஜய் அவர்களோடு இருப்பவர்கள் இன்னும் தொண்டர்களாக அவர்கள் மாறவில்லை, அவர்கள் ரசிகர்களாக இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். அதனால ஏன் அவர்கள் ரசிகர்களாகவே இருக்காருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் கட்சி தலைவராக மாறவில்லை. அதனால் அவர் பின்னால் நிற்பவர்கள் ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பதால் தான் நீங்கள் விஜயை பற்றி சொன்ன உடனேயே நான் சொன்னேன் நோ கமெண்ட்ஸ் என்று. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வருகிறேன். 2010 கட்சி ஆரம்பித்து மே 18 மதுரையில் கட்சி ஆரம்பித்து 2010 இருந்து 2016 வரைக்கும் அரசியல் களத்துக்கு, அதாவது தேர்தல் அரசியல் களத்துக்கு வராமல் தமிழகம் முழுவதும் சென்று ஊர் ஊராக தெரு தெருவாக 10 பேர் 20 பேர் 100 பேரை கூட்டி வைத்து தன் கொள்கையை, தன் லட்சியத்தை, தன் தத்துவத்தை, தன் கோட்பாட்டை தொண்டை அறுது ரத்தம் சொட்ட சொட்ட தமிழகம் முழுவதும் பேசி ஒரு கோட்பாட்டுக்குள்ள ஒரு மக்கள் படையை கட்டமைத்து 2016 அரசியல் களத்துக்கு வந்தான் பாருங்க. அவன் தான்டா மக்கள் தலைவன். அவன் பின்னாடி நிக்கிறவன் தான் தொண்டன். அதனால இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு தேர்தல் களத்துல வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. வாக்குறுதிகள் என்பது மக்களை ஏமாற்றுறது. வாக்குறுதினா என்னங்க? நான் ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன், அந்த சத்தியத்தை என் உயிரே போனாலும் அதை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது வாக்குறுதி. இன்னைக்கு தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு நேற்று நிற்குதா? கடந்த 50 ஆண்டு காலமா இந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றினார்களா இல்லையா? நான் 1000 விளக்கு தொகுதியில் இருக்கேன். 1000 விளக்கு தொகுதியில் நேற்று நான் வாக்கு கேட்க போறேன். அப்படியே எலிவள மாதிரி சந்து 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 சந்தா போகுது. அந்த பகுதியில் வாழுகிற மக்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள், நாங்கள் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து இந்த இடத்துல நாங்க வாழ்றோம்னு சொன்னாங்க. என் தாய் மீது சத்தியமா, என் தலைவன் மேதகுவே பிரபாகரன் மீது சத்தியமா,
அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்கள் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து இந்த சந்துக்குள்ளதான், இந்த எலி வழக்குள்ளதான் 10க்கு 10க்குள்ளதான் பிள்ளை பெற்று அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெருசாகி அவர்களுக்கு திருமணம் செய்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை முறை திமுக வென்றிருக்கிறது, எத்தனை முறை அதிமுக வென்றிருக்கிறது. அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? என்னமா வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு கேட்டா, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இதெல்லாம் இடிச்சிட்டு உங்களுக்கு நல்ல வீடு கட்டி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு இந்த மக்கள் சொல்றாங்க. என் அன்பான உறவுகளை, நாம் தமிழர் கட்சி இந்த நிலப்பரப்பில் எந்த வாக்குறுதியையும் யாருக்கும் கொடுப்பதில்லை. முதல்ல நாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதில்லை, நாங்கள் ஆட்சி வரைவு கொடுக்கின்றோம். மக்களை நாங்கள் சந்திக்கிற போது எந்த சத்தியத்தையும் பண்ணி கொடுக்கல. மூன்றே அடிப்படை விஷயங்களாக இருக்கக்கூடிய குடிநீர் இலவசம் என்று சொல்லுகிறோம், மருத்துவம் எல்லோருக்கும் சமமான மருத்துவம், அவன் முதலமைச்சராக இருந்தாலும் சரி சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி ஒரே மருத்துவம் தான். கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். படித்து முடித்த பிறகு வேலை, அந்த வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழுகிற ஒரு சுயமரியாதையோடு கூடிய பெருமை மிக்க வாழ்க்கை. இந்த தத்துவத்தை, இந்த கொள்கையை தான் நாங்கள் முன்வைக்கிறோமே ஒழிய நாங்கள் 2000 தர்றோம், 1000 இதுல பெருமை வேற. நீங்க 1000 கொடுத்தீங்கன்னா நாங்கள் 2000 கொடுப்போம். இதுல இன்னொருத்தர் புதிய சக்தி, அவன் நான் 2500 கொடுப்பேன் அப்படி. என்ன இதுல பெருமை? ஐயா, நாங்கள் மக்களை, இந்த திராவிட சக்திகள் மக்களை வரிசையில் நிற்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறது. எப்படியெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க? தேர்தல் வந்துட்டா இலவசம் கொடுக்கிறதுக்கு வரிசையில், இலவசம் வாங்க வரிசை. பொங்கல் வந்து விட்டால் பொங்கல் படி வாங்க வரிசை. டாஸ்மாக் கடை திறந்தாச்சுன்னா டாஸ்மாக் சரக்கு வாங்குறதுக்கு வரிசை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அவர்களை சொந்த காலில் நிற்க வைப்பதற்கு தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வைத்து இந்த நிலப்பரப்பில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. திரு களஞ்சியம், மக்களுக்கான அரசியலை இவ்வளவு முன்வைக்கிறீங்க, 15 வருஷமா அந்த மக்கள் உங்க கூட நிக்கவே இல்லையே, ஏன் நிக்கல? அப்படிலாம் கிடையவே கிடையாது, நீங்க நினைக்கிறது தப்பு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக 23 கட்சிகள் கூட்டணி, அண்ணா திமுக 15 கட்சி கூட்டணி என்று நான் நினைக்கின்றேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தனிச்சு நிற்கிற ஒரு கட்சி இந்த 60 ஆண்டு காலமாக இந்த மக்களை ஏமாற்றி ஊழல் செய்து இங்கு மிக மோசமான மக்கள் விரோத அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் சக்திகளோடு கூட்டணி போனால் மக்கள் நம்மை மக்கள் துரோகி என்று சொல்லிவிடுவார்கள் என்று தனித்து நிற்கிற ஒரு கட்சி இதுவரை தோற்றதே இல்லை. என் அன்பான உறவுகளை, முதல் தேர்தலில் 1.1 வாக்கு வாங்கி அதை 4ஆக மாற்றி அதன் பிறகு இந்த மக்கள் அந்த 4% வாக்கை 7% வாக்காக மாற்றி இந்த நாடாளுமன்ற தேர்தலில், எங்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு சம்பந்தமே இல்லை, எங்கள் அண்ணன் நாடாளுமன்றத்தில் வென்று நான் இந்தியாவுக்கு பிரதமராக போறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த மக்கள் எங்கள் மீது கொண்ட நம்பிக்கை 8.22% வாக்கு வழங்கி இந்திய நிலப்பரப்பில் தனித்து நிற்கிற ஒரு கட்சி என்னவா இருக்கு? தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. இது வளர்ச்சி இல்லையா? இது மக்கள் கொடுக்கிற அங்கீகாரம் இல்லையா? ஆனா திரு சீமான் விரக்தியா பேசுறாரு. சமீபத்துல பூச்சி மருந்தை கொடுங்க, வேணா வாங்கிட்டு செத்து போறேன், சுடுகாட்டுல போய் பேசியிருந்தா பணம் கூட எந்திரிச்சிருக்கும், ஆனா அந்த இனத்தை எழுப்ப முடியல என்னால அப்படின்னு விரக்தியா பேசுறாரு. நீங்கள் பிழையாக புரிந்து கொண்டாமைக்காக நான் வருந்துகிறேன் ஐயா. இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக உண்மையையும் நாங்க வந்துங்க தேர்தல் களத்தையே நாங்கள் பரப்புரையவே எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, எஜுகேட் பீப்புள், இந்த மக்களை வரலாற்றை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை உண்மையாக எடுத்து சொல்லி இந்த மக்களை விழிப்புணர்வு அடைய வைத்து அவர்களை எஜுகேட் பண்ற வேலையை தான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்க ஒழிய தேர்தல் களத்தில் பரப்புரையில் நாங்கள் மக்களை விழிப்புணர்வு அடைகிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப விரக்தி இல்ல என்னங்கய்யா? அப்ப விரக்தி எல்லாம் இல்ல, விரக்தி சுத்தமா கிடையாது. நாங்கள் சொல்லுவதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளாத அளவுக்கு தொடர்ச்சியாக 60 ஆண்டு காலமாக ஒரு பொது புத்தியில் தவறான அரசியலை திணித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை என்னவென்பது அவர்களுக்கு தெரியவில்லை, வரலாறும் அவர்களுக்கு புரியவில்லை. வரலாற்றை மறைத்து சுய அடையாளத்தை இல்லாமல் ஆக்கி இல்லாத திராவிடத்தை திணித்து வைத்திருக்கிறார்கள் என்பதால் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் மக்களுக்கான கட்சி. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் மக்கள் தலைவர் என்று கூறி அமர்கிறேன். நன்றி திரு களஞ்சியம்.